இப்போ வர்ண சுவாசம் கிளாஸுக்கு வராதனால அதை பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஆனால் உங்களுக்கு எந்த ரீசனுக்கு இப்போ வேணும்னு சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்கிறேன். நைட்டில் மேம் எந்த யோசனையும் வராமல் தூக்கம் வரணும் பாரேன். ஒரு இருந்தால் சொல்லுங்கள் மேம். அதுக்கு வர்ண சுவாசம். இப்போ இது உங்களுக்குன்னு இல்லை, நிறைய பேர் கேட்குற எதிர்பார்க்குற கொஸ்டினுக்கு உள்ள ஆன்சர் தான் நம்ம சொல்ல போகிறோம். படுத்தா நல்லா நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னு சொல்கிறது. இது நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் படுத்தையுமே தூக்கம் வரல, ரொம்ப யோசனையாக இருந்தேன். அதாவது நமக்கு டெய்லி டே டு டே லைஃப்பில் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் இருக்கும். அதையும் தாண்டி அதை நினச்சிட்டே இல்லாமல் நம்ம நார்மலாக படுத்ததும் தூங்கணும். அதுக்கு ஒரு சிம்பிளாக உள்ள இந்த வர்ண சுவாச பயிற்சி தான் சொல்கிறேன். முதல்ல அதுக்கு நேராக நிமிர்ந்து அமர்ந்துக்கங்க. நீங்கள் என்ன செய்யணும்னா, நேராக நிமிர்ந்து படுக்க போகிறப்ப நல்லா பெட்டில் நம்ம இந்த மாதிரி நேராக நிமிர்ந்து அமர்ந்துக்கணும். கண்களை மூடி நார்மல் ப்ரீத் இன் அண்டு ப்ரீத் அவுட் பண்ணிடுங்க. உங்களோட நம்ம எப்படி மூச்சு உள்ளே போகுது, மூச்சு வெளியில் எப்படி வருது, எப்படி வெளியில் விடுறோம் நம்ம அப்படின்றத நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணால் போதும். ஹோல்டு பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம நம்மளோட மூச்சை நினைக்கிறப்பே நமக்கு இனம் புரியாத ஒரு அமைதி மனதுக்குள்ளே கிடைக்கும். உங்களுக்கு அதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ண தான் தெரியும். நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டை வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம். இதனால் நிறைய பலன்கள் இருக்குது. அதை ஃபீல் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓகே, இப்போ நார்மலாக இந்த மாதிரி நம்ம படுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம பெட்டில் உட்காந்து செஞ்சுக்கலாம், இல்லை ஒரு சேரில் பக்கத்தில் ஒரு சேரில் உட்காந்து செஞ்சுக்கலாம். என்னால் இந்த மாதிரி உட்கார முடியாது அப்படின்றவங்க சாஞ்சு உட்காந்துக்கிட்டு, ஏன்னா முதுகு வலி இருக்குது, கால் வலி இருக்குது, எனக்கு நைட்டு போனது ரொம்ப நேரம்லாம் உட்கார முடியாதுன்னு சொல்கிறவங்க கொஞ்சம் சாஞ்சு செஞ்சுக்கலாம் பெட்டில். நம்மளோட எண்ணத்தால் நம்ம ஒரு வெளிர் பச்சை அந்த கலரை நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். மேம், நீங்கள் கண்களை மூடி வெளிர் பச்சை அந்த கலரை இமேஜின் பண்ணிக்கங்க. எல்லாருக்குமே தெரியும், லைட் க்ரீனாக இருக்கும். அந்த கலரை நல்லா இமேஜின் பண்ணிவிட்டு நம்ம நார்மல் ப்ரீத் இன் பண்ணிக்கிட்டே அந்த கலரை இமேஜின் பண்ணிக்கிட்டே நம்ம மூச்சை உள்ளே இழுக்கணும். அப்புறம் நார்மல் ப்ரீத் அவுட். அப்புறம் நம்ம அந்த கலரை ஒரு 2 நிமிஷம் நல்லா கலர் மட்டும் இமேஜின் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த கலரை இமேஜின் பண்ணிவிட்டு அந்த கலரோடையே நம்ம எண்ணத்தால் அப்படியே மூச்சை உள்ளே இழுக்கிறோம், மூச்சை வெளியில் விடுறோம். இந்த மாதிரி இந்த வெளிர் பச்சை நிறத்தை நம்ம நினச்சிக்கிட்டே நம்ம மனசுக்குள்ளே அந்த கலரை ஓட விட்டுக்கிட்டே நம்ம எண்ணத்தால் அந்த கலரை நம்ம நினச்சிக்கிட்டே இந்த மாதிரி நம்ம ப்ரீத் இன் பண்ணுறப்ப இந்த வர்ண சுவாசத்தில் இது ஒரு முறை இருக்குங்க. இது ப்ராக்டிஸ் பண்ண நல்லா கரெக்டாக நமக்கு செட் ஆகும். வெளிர் பச்சை ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குது. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா, இது நல்லா தூக்கம் வரும், உடல் அசதி போகும், களைப்பு நீங்கி ரொம்ப ஒரு மாதிரி ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம் டயர்டாக இருக்குன்னா அந்த சோர்வை நீக்கி நல்ல அருமையான தூக்கம் கிடைக்கும். அப்படியே இந்த ப்ரீத் வாட்ச் பண்ணிவிட்டு இந்த கலரோடு இணைந்து இந்த ப்ரீத் வாட்ச் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பெட்டில் போய் படுக்கிறப்ப நமக்கு நல்ல அருமையான தூக்கம் வரும். இது கொஞ்சம் நாள் ஆகும் செட் ஆகிறதுக்கு. நமக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா நம்ம எண்ணங்கள் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம கலர் நினைப்போம், ஆனால் அதுக்கடுத்து அந்த அக்கா சொன்னது மாதிரி, அந்த சாந்தி மேம் சொன்னது மாதிரி எனக்கு பலவிதமான நமக்கு யோசனைகள் வரும். அடுத்து காலையில் வேலை இருக்குது, என்னன்னு ஃபேமிலியில் இருக்க வேலைகள் எப்படி இருக்குன்றதெல்லாம் நமக்கு அந்த யோசனைகள் வரும். அதனால் தொடர்ந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்க இந்த கலரை நினச்சிட்டே நம்ம ப்ரீத் இன் பண்ணுறப்ப நமக்கு நல்ல ஒரு சிறப்பான தூக்கம் வரும். மேம், மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் ஷேர் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.